சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பயில்வான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா டீமா பண்ண வழி இல்லாம, அதுக்கு வாய்ப்பு இல்லாம, வக்கு இல்லாம தான் சோலா பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சோலா பண்ற என்கிட்ட டீமா சேர்ந்து பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம்னா, வெல்கம் டு தி டுமில் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பிளாக் ஷிப் டிவி தயாரிப்பில் இயக்குனர் சிவகாந்த் அவர்கள் இயக்கத்தில் இருக்கிற காமெடி கஜானா நிகழ்ச்சி பற்றி பார்க்க போனோம். இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லணும்னா, நிகழ்ச்சி பற்றி என்ன சொல்றது, கரெக்ட் தான். என்ன விதைக்குமோ அதென்ன முளைக்கும். விதைச்சாங்க முளைச்சிருச்சு. சத்தியமா நான் இது எதிர்பார்க்கலடா. அவ கை மடக்கிதான் குத்த சொன்னா. சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கல. ஓ, இதுக்குதான் ஜட்டி போடுறேன்னு சொல்றாளா? நான் கூட அவன் முத்தம் கொடுத்ததால தண்ணி வருது நானே நினைச்சிட்டேன். ஏய், ட்ரெஸ் அது. நான் கூட அவன் தான் கைய வச்சிருக்கானு நினைச்சிட்டான். செம்ம டிசைனர் நீ. இத பார்க்கும் போது எங்க அம்மா என்ன கூட்டுறா மாதிரி இருக்குது. இட்லி கொடுங்க, நான் தரேன். ஐயோ பாஸ், அடப்பாவி, என்ன இவ்வளவு இட்லி? அண்ணே, நான் டயட்ல இருக்கேன், ஒரு இட்லி சாப்பிட மாட்டேன். அப்படியா? இப்ப எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு மத்ததை இதுல வச்சிருங்க. அண்ணே, இது போதும், நான் டயட்ல இருக்கேன். சாப்பிடுறோம். உண்மையே நீங்க டேட்ல தான் ப்ரோ இருக்கீங்க. சம பிசினஸ் மேன். பாம்பு ரியாக்ஷன்.
என்ஜாய் ப்ரோ என்ஜாய். ஓ கண்ணாடி அவர்தான், 2 கண்ணு தெரியாதா 2 பேருக்கும்? இந்த ரீல்ஸ் வித்தியாசமா இருக்குதா? இவன் அடிப்ப போறபோது எனக்கு பாஷா படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இங்க பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. அவன் என்ன கோபம் அவனுக்கு, கையிலே ஊத்திட்டு போயிட்டான். ஒரு செகண்ட்ல இவங்க சந்திரமுகியா மாறுறத நானே பார்த்தேன். ஹே, இந்த பர்த்டே உனக்கு லைஃப்ல மறக்க முடியாத பர்த்டேவா இருக்கும்டா. செம்ம என்ஜாயா? சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சாமி கிட்ட நல்ல பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சுடியில போட்டு எல்லாம் வேணும். அதுக்கப்புறம் தான் அவனை கல்யாணம் பண்ணேன். அப்புறமா கேட்டேன் சாமி கிட்ட, எனக்கு எதுக்கு இவ்வளவு மனைவியா கொடுத்துருக்கீங்கன்ட்டு. 50 காசுக்காக தான் வரும்ட்டாரு. கரெக்டா சொல்லியிருக்காரு. செம்ம பனிஷ்மெண்ட்டுங்க. இங்கேயும் இதே மாதிரி எடுத்துட்டு வந்தா சூப்பரா இருக்கும். அப்பா வேலை முடிஞ்சது. அம்மா சிவராத்திரி தூக்கமாகி ஐயோ பூச்சா பூச்சி. கிச்சன்ல ரொமான்ஸ் பண்ணா இப்படிதான் நடக்கும். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படா, ஏன்னா இது வாலிப வயசு. பாவீங்களா, நானே பயந்துடா வேற எதுவும் ஆயிடுச்சுன்ட்டு. இனிமேல் சென்னையில் அடிக்க போற குடுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்.